எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா, ஹனாயில இருந்து சாப்பா அப்படின்னு ஒரு மலை கிராமத்துக்கு தான் நம்ம போறோம். ஸோ சாப்பாக்கு நம்ம எப்படி போறோம்னா, பஸ் மூலியமா போறோம். பஸ் ஒண்ணு புக் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர்ஸ் பஸ் மாரி. ஸோ அதுக்காக போயிட்டு இருக்கோம். இப்ப 5:45 மணி. 6 மணிக்கு நம்ம வந்துட்டு அங்க லொகேஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, கையில வச்சிருக்கா பாத்தீங்களா? இதுதான் வந்து இவங்களோட வடை மாதிரி. நம்ம ஊர்ல இருந்து சீயோன்னு சொல்லுவோம்ல, இனிப்பு சீயம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வச்சுருக்காங்க. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ தான் மழை ஓரளவு கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் நண்பார்த்தி. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரி வாங்க போவோம். எதுவும் சொதப்பாமல் மட்டும் இருக்கணுங்க. ஒருவேளை நீங்கள் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போக வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வரும்போதே ஒரு 10 பேராசிட்டமால் அப்புறம் வாலினி ஸ்ப்ரே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கும் போதாவது பெயின் தெரியாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே என்ட்ரன்ஸ் மாதிரி. நம்ம ஊர்லலாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோன்னா அப்படியே ஒரு கோட்டை ஃபீல்டில் ஒரு தூண் கட்டி வச்சுருப்பாங்கல்ல உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, அது மாதிரி இருக்கு பாருங்க. குட்டியாக ஒரு கூடை மாதிரி வச்சுட்டு எல்லாருமே ஒரு சைக்கிள் இல்லைனா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக விற்றுட்டு போகிறாங்கங்க. அதுவும் பெரும்பாலும் என்ன விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கடல் சிப்பி அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. அப்போ நிலக்கடலை இங்கே அதிகமாக சாப்பிட்றாங்க. பியருக்கு நிலக்கடலை வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் சும்மா போகிற போக்கில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோமோ அதுமாதிரி இங்கே சிப்பிக்குள்ளே இருக்கிறத எடுத்து வாயில் போட்டு போயிடுறாங்க. செம்மையாக வெயிட்டாக இருக்குது. நடக்கிறது கூட பிரச்சனை இல்லை, வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேதனையை வைக்கிறது. நம்ம ஊரில் மாதிரி இங்கே பஸ் ஸ்டேஷன் வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சுலாம் இல்லை. ஒரு ப்ரைவேட் கம்பெனி மாதிரி கேலுக்குள்ளே புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இடம் போட்டிருக்காங்க. லொக்கேஷன் பக்கத்தில் வந்தீங்கன்னா போதும், அந்த கேலுக்குள்ளே இருக்க பஸ் அந்த ஃபோட்டோவை பார்த்தா நாங்கள் கண்டுபிடிச்சி இங்கே இருந்தோம். அந்த டிக்கெட்டை கட்டு அப்படி ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நம்ம அப்படியே இருப்போம். பஸ்ஸும் வந்துடும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. பஸ்ஸும் வந்துடும். அந்த பஸ்ஸில் நம்ம காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதான். வயர் வச்சு சாமி கும்பிட்றாங்க. வயர், ஆமாம், வேறு கொக்கோகோலா சரக்கு எல்லாமே வச்சு கும்பிட்றாங்க. இதை நம்ம வந்து எங்கே பார்த்துருப்போம்னு பார்த்தோம்னா, நம்ம போன தடவை தாய்லாண்டில் பார்த்தோம். அப்புறம் வந்து இப்போ இங்கே பார்க்குறோம். தாய்லாண்டை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக அங்கே போயிட்டு வந்தனால அந்த மாதிரி எங்களுக்கு அது ஒரு நாள் தான் தெரியும். அங்கே தான் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம். இப்போ வந்து இங்கே பார்க்குறோம். அங்கே ஓப்பன் பண்ணி வைப்பாங்க குடிக்க சொல்லி, இங்கே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. உனக்காக தான், ஆனால் நீ பிடிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, வாசனையை காட்டுறோம். ஆமாம், ஓ இந்த பஸ்ஸு தாங்க. அப்பா பயந்துட்டேன்டா. ஒரு பஸ் ஒன்று இப்போ வந்துருக்கு. யா, குட்டி பஸ் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. முன்னாடி உட்காந்துக்குவோமா? இதாங்க நம்ம பஸ்ஸு. அங்கேருந்து இறக்கி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இறக்கி விட்டாங்க. இப்போ உள்ளே நம்ம போக போகிறோம் பஸ்ஸுக்குள்ளே. செம்ம டயர்டுங்க, தூக்கம் வருது. அடுத்து நம்ம போய் அந்த பிரேக் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் போய் எந்திரிப்போம்னு நினைக்கிறேன். ஓ, இது வந்து இது பண்ணுறதுக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, செருப்பு. ஆமாம், B3 B4 ஓகே. B1 B2ன்னு இருக்குங்க. B3 தான். B3 B1 அது, B1 B2 B3 B4 இதான் நம்மளுக்கு. நம்ம அப்படியே சைடில் அப்படி வச்சுட்டு அப்படியே மேலே ஏறி படுத்துக்கிறோம். அப்படி தான் அந்த சைடு, அந்த சைடு. அதெல்லாம் எல்லாம் லைட்டையும் ஆஃப் பண்ணி நம்ம தூங்குவோம். 1 மணி நேரம் தூங்கிட்டு நம்ம இந்த பிரேக் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. நம்ம எழுந்திரிக்கும். ஸ்டாப் ஒன்று வந்துச்சு. ஒரு பஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இடம் போல். ஸோ இந்த பஸ் ஸ்டேஷனோட இடம் இது. அங்கே என்ன ஒரு விஷயம்னா, உள்ளே வந்து நம்ம ஊர் பஸ்லலாம் வந்து செருப்பை வந்து கீழே கழட்டி போட்டு அப்படியே போட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து செருப்பை வந்து அப்படியே எடுத்து அவங்க ஒரு தனி செருப்பு ஒன்று தராங்க. அந்த செருப்பை அப்படியே திரும்பி போட்டுட்டு வந்துட்டு அப்படியே திரும்பி நம்ம அங்கே அதில் போட்டுக்கலாம் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது.
இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுங்க. நீட்டாக இருக்கும், தேவையில்லாமல் அழுக்கு உள்ளே வராது, தண்ணியை மிதிச்சுட்டு உள்ளே வருவாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் தவிர்க்கலாம் இந்த இது மூலிமா. நிறைய இடத்துல பிடிச்சி இழுக்கிறாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்குங்க இங்கே வாங்க இங்கே வாங்குங்கன்னு. டீ குடிக்கிறது தான், இந்தாங்க டீயை குடிச்சு பாருங்கன்னு குடிச்சு பார்த்துட்டு சாம்பிளை வாங்கிட்டோம்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல. சரி, ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஏன்னா காலையில் சாப்பிடவே இல்லை நம்ம. இவன் என்ன வாங்கியிருக்கான்னு பாருங்க. வழக்கம் போல் ஃப்ரைட் ரைஸு, அதை வந்து சூப் குடிக்கிற ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்கே கீழே போனோம்ல, சாப்பிட்றதுக்காக ஒன்று வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு ஒரு 4 வாங்கி தான் எடுத்து சாப்பிட்டுருப்போம். ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வண்டியை எடுத்துட்டான். எடுத்ததுக்கப்புறம் சரி என்னடா இது வண்டி இருக்குது, இது அவன் கூப்பிட்டுட்டே இருந்தான் நம்மளை. சரி அவன் நான் போய் இதுதான் போல அவன் மாற்றி கூப்பிட்றான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இதுதான் திருப்பி கண்டுபிடிச்சி ஓடி வந்து சாப்பாடு அது பரபரப்பாக ஓடி வந்து தெரியாமல் இப்போ உழப்பி லாஸ்ட்டில் வந்து பஸ் ஏறிட்டோம். கொஞ்சம் நீ இந்த மாதிரி வந்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க, ஏதாவது ஜூஸு அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மொழியும் தெரியாது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு சாப்பாடு வாங்கிடாதீங்க, ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு மேலே போய் ஏதாவது சாப்பிட்டுருக்கோம். நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, தெரியுதான்னு தெரியல. இது வந்து எல்லாமே இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, கோடாக மேலே ஏறிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். என் கண்ணில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தெரியுது, இதில் பார்க்குறதுக்கு தெரியல. இன்னொன்று விஷயத்த சொல்ல மாதிரி உங்களுக்கு வெளியே போகும்போது செருப்பு உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு ஒன்று காமிச்சேன்ல, அது மாதிரி எல்லோரும் செருப்பு எடுத்து எல்லோரும் கால்லையே வச்சு எடுத்து போட்டுட்டு செருப்பு போட்டாங்க. நானும் இந்த பிள்ளை மட்டும் கையில் போய் 2 செருப்பு எடுத்து கையில் எடுத்து கீழே போட்டு திரும்பி செருப்பு போட்டு போனோம். எல்லோரும் வினோதமாக போட்டாங்க. சரி, நம்ம இப்போ பஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நம்ம சாப்பாடை போய் இறங்கிட்டு படுத்து தூங்குப்பா. இருட்டாக இருந்தால் அப்போ தூக்கம் வரும். நானும் தூங்கணும், வீடியோ முடிச்சுட்டு தூங்குப்பா. ஸோ அதுதான் சைலண்ட்டாக இருக்கும். அதனால் தூங்கணும். நம்ம தூங்கிட்டு சாப்பாடை போய் இறங்கிட்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம். வந்ததுலேருந்து உங்களுக்கு இந்த இதை காட்டவே இல்லைல்ல. ஸோ அதான் இந்த இடத்த காட்டுறேன். மேலே ஏசி இருக்குது. அப்படி இங்கே கீழே வந்தோம்னா டிவி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் அது டிவி கிடையாது. இங்கே வந்துட்டு லைட்டுக்கான சுவிட்ச், இங்கே வந்து லைட்டுக்கான சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஒர்க் ஆகாமலாம் இல்லை, எல்லாமே ஒர்க் ஆகுது. இது மேலே இதுக்கான லைட்டு எப்படி செம்மையாக இருக்க. இதுதான் நம்மளோட ஒரு 6 மணி நேரத்துக்கான அறை. ஆனால் இது ரொம்ப ஒரு அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. கீழே இறங்கி காட்டுறேன் எப்படி இருக்குங்க. ஆனால் அறை சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மலை ஏறுறதுக்கு முன்னாடி நிப்பாட்டி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு தான் மேலே ஏற்றுறாங்க போல். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்களோட செட்டு தான் இது. இவங்களுக்குன்னு இந்த பஸ்ஸுக்குன்னே தனி செட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பா வந்து இறங்கிட்டோங்க. அந்த உள்ள தெரியுதுல்ல, அது ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இறங்கணும். ஸோ எகுத்தாப்பில் ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, அங்கே வந்துட்டோம் காஃபி சாப்பிட்லான்னு. ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. லொக்கேஷன் போட்டால் இது வந்து கிராப்பில் தப்பாக காட்டுது.
குழப்பத்திலே இருக்கேன். அதனால் லொக்கேஷனை போட்டு இப்போது கிராப் பிடிச்சி நம்ம இதுக்கு போனோம். ஏன்னா இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அது இப்போ டைமில் ஏன்னா நம்ம பேக்லாம் வச்சுட்டு கையில் வச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட் நம்ம ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னன்றதெல்லாம் நம்ம ஆமாம் மலையிலையும் மார்க்கெட் போட்டிருக்காங்க. இங்கே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. காட்டுறேன் பாரு. ஆமாம் ஹில்ஸ் ஏரியா நல்ல ஹில்ஸ் ஏரியா. நம்ம கொடைக்கானல் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்லா குளுன்னு. கனாயில் வந்துட்டு பார்த்தோம்னா செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து செம்ம கூலிங்காக இருக்குது. ஏன்னா அங்கே மழை பெஞ்சாலுமே அங்கே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு. இங்கே நல்லா ரொம்பவே ஹாட்டாக தான் இருந்துச்சு. ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம வெளியே போய் சுற்றி பார்க்க முடியுமான்றதான் டவுட். உங்களுக்காக நாங்கள் வந்து ரெயின் கோட் வாங்கிட்டாலும் போய் சுற்றி காட்டுறோம். ஆமாம் வர வழி ஃபுல்லாகவே மழை தான். உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல ஒரு சில இடத்துலலாம். ஏன்னா அவங்க சைடில் வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியும் நான் ஒரு சில வீடியோலாம் எடுத்துருக்கேன். முடிஞ்சால் அதை நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். வர வழியில் டனல்லாம் நிறைய டனல் இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வர வெளிநாட்டுங்கிற அந்த ஃபீலிங்கே போய் நம்ம ஊரில் எப்படி கண்டாவே சுற்றிட்டு இருப்போமா அதே மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். வந்துச்சு காசு ரெண்டுமே தராங்க. This is tea. Okay. Free. காசு ரெண்டுமே தராங்க. ஓகே. ஆமாம் எல்லாமே வந்து மில்க் மேடு தான். மில்க் மேடில் தான் நம்ம காஃபி போட்டாகணும். இங்கே நம்ம அப்படியே கலக்கி விட்டோம்னா காஃபி ரெடி ஆயிரும். பால் ஆமாம் இங்கே மாட்டுப்பால்லாம் கிடையாது போலங்க. ஆனால் இங்கே நிறைய ஃபார்ம் இருக்குல்ல. அப்புறம் ஆனால் ஆமாம் நான் சொன்ன மாதிரி நிறையா ஃபார்ம் லேண்டு பார்த்தேன். ஆனால் எங்கேயும் ஆடு மாடு நான் பார்க்கல. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோமா? மாடை ஃபுல்லாக சாப்பிட்றாங்கல்ல அதனால் இருக்காது. ஏய் இது மாதிரி இருக்குது கோபிகோவா. கோபிகோ சாக்லேட் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. டீ குடிச்சு பார்ப்போம். காஃபி மாதிரியே இல்லைங்க இது. இந்த டீ வந்து வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது இந்த மில்க் மேட்லேயே இனிப்பு இருக்குது. நிறைய ஊற்றிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப கசப்பு. நானே கசப்பாக தான் குடிப்பேன். எனக்கே கசப்புன்னா சொல்லுவாங்க. உனக்கு நான் நிறைய போட்டுட்டேன். எனக்கு நான் கம்மியாக தான் போட்டேன். எப்படி டீயும் காஃபியும் ஒன்றா குடிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. ஒன்று டீ வாங்கினா ஒன்று ஃப்ரீ போல. ஆமாம் இப்போ டீயும் குடிக்கணும் காஃபியும் குடிக்கணும். இதுதான் நம்மளோட பெரிய டாஸ்காக இருக்க போது. காஃபி ஆனால் சூப்பராக இருக்கு. கேப்பச்சினோட ஃபீல் கிடைக்குது. இருக்குங்க அப்படிலாம். சாரி கேப்பச்சினோ இல்லை கோபிகோ. இதை டேஸ்ட் பண்ணி பாரு. கோபிகோ மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாரு. நீ உனக்கு ஒரு வேளை இதாக இருக்கு. அதோட மிட்டாய் சாப்பிட கோபிகோ மிட்டாய் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி சாப்பிடுங்க. காஃபி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்காது. சூப்பராக இருக்கு. அப்படியே கோபிகோ மிட்டாய் மாதிரி தான் இருக்கு. ஃபீல் மாதிரி இருக்கு. ஹாட்டாக குடிச்சா எப்படி இருக்கும்? ஹலோ என்ன தனியாக பேசிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஹோட்டல் வந்து 2 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே வந்து நம்ம ஹனாயை விட எல்லாமே சீப்பாக தாங்க இருக்கும். காஃபிலாம் அங்கே 45,000 இறங்கும் போது அப்படி இருக்கு. மேபி அங்கே போகும்போது தான் தெரியும் என்ன. ஹோட்டல் போய் ரொம்ப கம்மியாக தான் நான் புக் பண்ணேன். 800 900 தான் புக் பண்ணேன். 2 நைட் 800K-யா? நம்ம நாட்டு காசுக்கு 900 கிட்டக்க வந்துச்சு. ஆனால் அங்கே போய் தான் பே பண்ணுறோம். இந்த ஆப்ஷன் கொடுக்கல அந்த ஆன்லைனில் பே பண்ணுறது. சரிங்க நாங்கள் ஹோட்டலுக்கு என்ன வழி பார்க்குறோம். போகிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு நான் திரும்பி ஹோட்டல் போயிட்டு நாங்கள் போயிட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஜாலியாக சுற்றி பார்ப்போம். கிராப் ஏறிட்டோங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரே விஷயந்தான் இல்லை ஒரே விஷயந்தான் நமக்கு. இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம். இப்போ இன்டர்நேஷ்னலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்க லோக்கல் ஆப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் பயமே இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி தாய்லாண்டில் இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் 2 இடத்துலையுமே வந்து கிராப் இருக்குது. போல்ட் வந்து இங்கே இல்லை. ஸோ கிராப் இருக்குன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம புக் பண்ணிட்டு நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். நம்ம இல்லைனா எக்ஸ்ட்ரா வேறு யார்ட்டையாவது போய் டாக்ஸி புக் பண்ணி ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது நடந்துருச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். என்னடா இது ட்ரிப்பே ஒரு மாதிரி இதான மாதிரி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி கிராப்பில் புக் பண்ணும்போது சேஃபாக நம்ம வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து இதுவுமே வந்து எதிர்பாராத செலவு தான். நாங்கள் பிளான் பண்ணினது என்னன்னா இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் வந்தோம்ல இல்லை அவங்களே கொண்டு வந்து விடுறாங்க. அவங்களே வந்து நம்மளை ஒரு கேப் மாதிரி
பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு ஹோட்டல்லே கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டீலு. ஆனால் இவருக்கு போய் நாங்கள் விசாரிச்சப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்ருவோன்ட்டாங்க. என்ன ஒரு குடும்பம்னா இங்கேருந்து பஸ்ஸும் கிடையாது. ஆமாம், ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் டாக்ஸி புக் பண்ணி தான் போய் ஆகணும். இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன்னு தான். சிட்டியில் போய் ஜாலியாக பாரு. பாருங்க. என்ன இதுவரையும் நாங்கள் பார்த்ததுல இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கு. உலகத்தின் சின்னம். இந்த ஏரியா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஹோட்டலுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். இது ஹோட்டலில் ஹோம் ஸ்டே தான். இதான் அந்த ஹோம் ஸ்டே. செம்மையாக இருக்கா? மழை வேற பெய்யுது. படியில் ஏறி அப்படியே போகிற மாதிரி இங்கே பாருங்க. இதாங்க நம்ம தங்க போகிற ஹோம் ஸ்டே. ஆமாம், தங்குறதுக்கே நம்ம மலை ஏறி வரணும். எந்த ரூம்னு தெரில அவங்களுக்கே. ஏதாவது ஒன்று பார்த்து சொல்லுவாங்க. மண்டை நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட்டு வராங்க பாருங்க எப்படி இருக்காங்க. நமக்கு தான் பரிசு தர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், What is this? தேங்க்யூ. Can I eat this? Water. Yeah. Okay. Hair dryer. After drying your hair, put in bag. Okay. நம்ம மொத்தமாக எல்லாத்துக்கும் காமனாக ஹேர் ட்ரை பண்ணோன்னே திரும்பி இங்கே கொண்டு வந்து வச்சிடணுமா. வெளியே இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறவங்களுக்கானது, காஃபி குடிக்கிறவங்களுக்கானதும். ஆமாம் ஆமாம், பாருங்க ஆர்ட்டெல்லாம் இருக்குது அழகாக. நல்ல டாப் வியூங்க. இங்கே பாருங்க, இதாங்க வியூ. keep it outside. செருப்பை வெளியே கழட்டிட்டு ரூம்குள்ளே போயிட்டு இந்த செருப்பை போட்டுக்கணும். இதாங்க ரூம். Hello. ஓகே ஓகே, ஹாட் வாட்டர். ஓகே, அவங்க சொல்கிறதே நமக்கு புரியுதுங்க. அந்த பழங்குடியினரோட ஒரு ஃபோட்டோ நடுவில் வச்சுருக்காங்க பாருங்கள்.